வணக்கம். இந்த சாப்டர்ல டெக்ஸ்டுடைய ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி பார்க்க போறோம். யூசுவலா டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி பார்ல பார்த்தீங்கன்னா, பேசிக்கான சில ப்ராப்பர்ட்டீஸ் இங்க இருக்கும். ஃபாண்ட்டுடைய சைஸ், ஃபாண்ட்டுடைய ஸ்டைல் எல்லாமே இங்க குடுத்திருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டீஸ் இல்லாம, இன்னும் சில ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டா ஏங்கிற டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது ஒரு பேனல் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்கும். கேரக்டர், பேராகிராஃப் அண்ட் ஃப்ரேம். மேல இருக்க இந்த டேப்லயும் அதே தான் குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல இது 3மே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, பேராகிராஃபும், ஃப்ரேமும் டிஸ்ப்ளே ஆகும். தேர்ட்ல ஃப்ரேம் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் கிளிக் பண்ணும்போது நமக்கு எல்லாமே டிஸ்ப்ளே ஆச்சுல்ல. இந்த ஆரோ யூஸ் பண்ணும்போது, அதாவது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணணும். அத கிளிக் பண்ணும்போது கேரக்டர் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். ஃபர்ஸ்ட் டேப்ல. அடுத்த டேப்ல பேராகிராஃப் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து ஃப்ரேம் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். அதாவது அந்த ஆப்ஷன் மட்டும் நமக்கு தேவை அப்படிங்கும்போது இத எனேபிள் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஆப்ஷன் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்லருந்து ஆக்டிவ் பண்ணோம். இத குளோஸ் பண்ணிடுறேன். மெனுவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் மெனுல டெக்ஸ்ட்க்கு இன்சைட் இந்த ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. கண்ட்ரோல் டி அதோட ஷார்ட்கட். இப்ப இந்த டெக்ஸ்ட் பேனலும் சரி, டெக்ஸ்ட் மெனுவும் சரி, 2மே டெக்ஸ்ட்க்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் தான் நெறைய இருக்கு. இதெல்லாம் என்னென்ன, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிகினர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ எப்படி நீங்க லேர்ன் பண்ணணும்னா, CorelDrawல மட்டும் இந்த ஆப்ஷன் கிடையாது. இப்ப இல்லஸ்ட்ரேட்டர்ல பார்த்தீங்கன்னா, இதே ஆப்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். Photoshopல இதே ஆப்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். இதே InDesignல அதே தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு தரம் இத பொறுமையா நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எல்லா சாஃப்ட்வேர்லயும் இந்த ஆப்ஷன உங்கள பெர்ஃபெக்ட்டா பயன்படுத்த முடியும். இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டைப்போகிராஃபிக் டிசைன். டைப்போகிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் லெட்டர்ஸ் மூலமா ஒரு டிசைன் கிரியேட் பண்றது. இதுல நான் கோட் மாடல் எடுத்திருக்கேன். Googleல போயிட்டு டைப்போகிராஃபிக் டிசைன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, நெறைய வெரைட்டீஸ் கிடைக்கும். இப்ப இதுல பாருங்க, டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் லெட்டர்ஸ யூஸ் பண்ணி இந்த டிசைன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். அதோடைய விட்த் 80, ஹைட் 80 குடுத்துடுறேன். டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு சிங்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட். இப்ப டிஃபால்ட்டாவே ஏரியல் ஃபாண்ட் டிஸ்ப்ளே ஆகுது. டிசைன்ல நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கேப்ரியோட ஃபாண்ட். அந்த ஃபாண்ட்ட செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப 2க்குமே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப இன்னொரு ஃபாண்ட்டும் சூஸ் பண்றேன். டைம்ஸ் நியூ ரோமன். இப்ப இந்த 3 டிஃபரண்ட் ஃபாண்ட்ஸ்லயும் பாருங்க, ஒரே டெக்ஸ்ட் தான். பட் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்டிக்கு மேல ஒரு வளைவு இருக்கு. செகண்டா நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஐக்கு மேல டாட் இல்ல. இந்த டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐக்கு மேல டாட்டும் இல்ல. எஸ்டிக்கு மேல ஒரு வளைவு இருக்கு. இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, டிஹெச் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கு. கேப் இல்லாம இருக்கு. இது எதனால இந்த மாரி டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எழுத்து சேர்றனால தான் நமக்கு இந்த மாரி டிஸ்ப்ளே ஆகுது. அதாவது எஸ்ஸும், டியும் ஒண்ணா சேர்ந்து இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எஸ்ஸ மட்டும் செலக்ட் பண்ணி நான் கலர் சேஞ்ச் பண்றேன். டி உடைய கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்ப இந்த இடத்துல எஃப் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் கலர் சேஞ்ச் பண்றேன். இங்க டி உடைய கலர் சேஞ்ச் பண்றேன். இங்க எஃப், இங்க எஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப 2 லெட்டரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கனால தான் நமக்கு செகண்ட் லெட்டரும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இத என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லிகேச்சர். எழுத்துக்கள் சேர்ந்து ஒரே எழுத்தா மாறிடும். அதுதான் லிகேச்சர். இந்த டெக்ஸ்ட் பேனல்ல பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டா இருக்கிறது தான் லிகேச்சர். இதுல வந்து நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் லிகேச்சர், டிஸ்கிரிஷனரி லிகேச்சர், கான்டெக்ஸ்டுவல் லிகேச்சர், ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சர். யூசுவலா அந்த லிகேச்சர் ஆப்ஷன் நம்ம எங்க அதிகம் பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோகோ கிரியேட் பண்றோம். டெக்ஸ்ட்ட பேஸ் பண்ணி அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். நேம் போர்ட் டிசைன் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கிறதுக்காக நம்ம லிகேச்சர் யூஸ் பண்ணுவோம். இத 3யும் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு லிகேச்சர் ஆக்டிவ் பண்றேன். இப்ப இந்த ஃபாண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றேன் பாருங்க. இந்த சிகே வந்து இதுல நான் அதாவது லிகேச்சர் ஆக்டிவ்ல இல்லாதப்போ எப்படி இருக்கு? இதே லிகேச்சர் குடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. அது பார்க்கும்போது ஒரு ஐ கேட்சியா இருக்கு. டிஃபரெண்ட்டா நமக்கு தேவைப்படும்போது தான் நம்ம லிகேச்சர் யூஸ் பண்ணுவோம். நார்மலா ஒரு டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணும்போது லிகேச்சர் தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் ஏரியல் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த லிகேச்சர்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஷனுமே நமக்கு டார்க்கா இந்த மாரி பிரைட்டா எனேபிள் ஆகல. ஒரு லைட்டா ஒரு ஸ்கொயர் மாதிரி தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இப்ப ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதுல லிகேச்சர் இருக்கு. அது கன்ஃபார்ம் நமக்கு. பட் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்றது? இப்ப இது 3மே நமக்கு காமிக்குது ஒரு ஸ்கொயர் மாதிரி. இப்ப 3 ஆப்ஷனுமே நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். லிகேச்சர் ரிமூவ் ஆயிருக்கு. கண்ட்ரோல் இசட் குடுத்து அன்டூ குடுத்துர்றேன். அடுத்து செகண்ட் யூஸ் பண்றேன். அதுலயும் ரிமூவ் ஆகுது. கண்ட்ரோல் இசட் குடுக்குறேன். தேர்ட் யூஸ் பண்றேன். கண்ட்ரோல் இசட் குடுத்துட்டேன். இப்ப 3லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த லிகேச்சர் வந்து நமக்கு ரிமூவ் ஆகுது. 3 ஆப்ஷன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப எகைன் இத ஆக்டிவ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றேன். ஒரு சேஞ்சஸும் இல்ல. அன்டூ. செகண்ட் குடுக்குறேன். ஒரு சேஞ்சஸும் இல்ல. தேர்ட் குடுக்குறேன். ஒரு சேஞ்சஸும் இல்ல. எகைன் நமக்கு அந்த லிகேச்சர் தேவை அப்டின்னா, அந்த டெக்ஸ்ட்ட வந்து செலக்ட் பண்ணணும். அந்த 2 டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிட்டு, இப்ப இது 3மே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுல டிஸ்கிரிப்ஷனரி மட்டும் தான் நமக்கு ஆக்டிவ் ஆகுது.
நீங்க ஒரு தடவ செக் பண்ணி பாருங்க. அடுத்து கேப்ரியலோ ஃபாண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டாண்டர்ட் லிகேஜ்ல நமக்கு டார்க்காவே எனேபிள் ஆயிருக்கு. பட் மத்த 2மே ஸ்கொயர் டைப்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. 3ல எத டீஆக்டிவேட் பண்ணாலும் அது நார்மலுக்கு கன்வெர்ட் ஆகுது. பட் நமக்கு பிரைட்டா இருக்க இந்த ஆப்ஷனே டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டைம்ஸ் நியூ ரோமன்ல பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிஷனரி லிகேச்சர் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. அந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்றேன். இப்ப இதுல லிகேச்சர் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்ப இந்த 2லயுமே பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆப்ஷன் வந்து பிரைட்டா நமக்கு கிடைச்சுது. பட் இந்த எஸ்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஆப்ஷனுமே டிசேபிள்ல தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா அத வொர்க் பண்ணி பாருங்க. 35 ஃபாண்ட் சைஸ் குடுத்துருக்கேன். பிளாக் கலர்லயே இருக்கட்டும். இப்ப இந்த லிகேச்சருக்கு இன்னும் சில வேர்ட்ஸ் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது 2 லெட்டர் மட்டும் ஜாயிண்ட் ஆகாது. 3 லெட்டர் கூட சில இடங்கள்ல ஜாயிண்ட் ஆகும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, லிகேச்சர் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் தான். இப்போ இத மூவ் பண்ணி இன்னொரு காப்பி நான் எடுத்துக்கிறேன். ஷேப் டூல் யூஸ் பண்ணி கேப்ப வந்து இன்கிரீஸ் பண்றேன். இப்ப இதுல வந்து 3 லெட்டர் சேர்ந்து ஒரே லெட்டரா மாறி இருக்கு. அந்த ஷேப் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸ் குடுக்கும்போது, ஒவ்வொரு லெட்டரும் தனித்தனியா பிரியும். இப்ப இன்னொரு காப்பி மூவ் பண்ணிட்டு, இதுல லிகேச்சர் எல்லாமே டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். இப்ப ஷேப் டூல் யூஸ் பண்ணி நான் ஸ்பேஸ் இன்கிரீஸ் பண்றேன். இப்ப பாருங்க, எல்லாமே தனித்தனி எழுத்தா இருக்கும்போது, எல்லாமே தனித்தனியா மூவ் ஆயிடுச்சு. அதுவே லிகேச்சர் ஆக்டிவ்ல இருக்கும்போது, எந்த இதுல லிகேச்சர் ஆக்டிவ்ல இருக்கோ, அதெல்லாம் சேர்ந்து ஒரு லெட்டரா தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இப்ப எஃப்எஃப்ஐங்கிறது ஒரே லெட்டர் ஆயிடுச்சு. இங்க வந்து எஃப்எஃப்எல் அப்படிங்கிறது ஒரே லெட்டர் ஆயிடுச்சு. அடுத்து ஓஇ. இப்ப ஸ்மால் லெட்டரா இருந்தாலும் சரி, கேப்பிட்டல் லெட்டரா இருந்தாலும் சரி, அதுலயும் லிகேச்சர் வந்து ஆக்டிவ் ஆகுது. நான் சில எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் நெறைய டெக்ஸ்ட்ல வந்து இந்த மாரி காம்பினேஷன் வரும். ஸோ தேவைப்படும்போது அத யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத இடத்துல அந்த லிகேச்சர வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 2 டெக்ஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த டிசைன்ல ஹெச் வந்து காலிகிராபிக் மாடல்ல இருக்கு. இப்ப நம்ம டைப் பண்ணதுல நார்மலா இருக்கு. யூசுவலா நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்றோம் அப்டின்னா, ஒண்ணு கேப்பிட்டல்ல டைப் பண்ணுவோம். இல்ல ஸ்மால்ல டைப் பண்ணுவோம். இப்ப இந்த ஃபாண்ட்ல கேப்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? அடுத்து ஸ்மால்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. பட் இந்த காலிகிராபிக் டெக்ஸ்ட் எங்க இருந்து வந்தது? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபாண்ட்ல பாத்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்கு. ஒண்ணு வந்து ட்ரூ டைப், இன்னொன்னு வந்து ஓப்பன் டைப். ஓப்பன் டைப்ல ட்ரூ டைப்பும் இருக்கு, போஸ்ட் ஸ்கிரிப்டும் இருக்கு. ட்ரூ டைப் ஃபாண்ட் அப்படிங்கிறது 1980ல ஆப்பிள் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றதுக்காக உருவாகுனது தான் இந்த ட்ரூ டைப் ஃபாண்ட். இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா TTFR TTEன்னு இருக்கும். அடுத்து ஓப்பன் டைப் அப்படிங்கிறது 1996ல மைக்ரோசாஃப்ட்டும் அடோப்பும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த ஓப்பன் டைப் ஃபாண்ட். அதாவது ட்ரூ டைப் ஃபாண்ட்ல இருந்து டெரிவ் பண்ணி தான் இந்த ஓப்பன் டைப் கிரியேட் பண்ணாங்க. இதுல 4 ஃபைல் டைப் இருக்கு. இப்ப ஃபாண்ட்ட கிளிக் பண்ணும்போது, ஃபாண்ட்ல ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஓன்னு ஒரு ஐகான் வரும். அது வந்து ஓப்பன் டைப் ஃபாண்ட். அதுவே டபுள் டீன்னு வந்துச்சு அப்படின்னா, அது வந்து ட்ரூ டைப் ஃபாண்ட். இப்ப இந்த 2 டைப் ஃபாண்ட்க்கு உள்ள டிஃபரன்ஸ வந்து நம்ம கிளிப்ஸ் மூலமா எளிமையா தெரிஞ்சுக்கலாம். கிளிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல பேங்கோத்திக் ட்ரூ டைப் ஃபாண்ட்ட நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் இருக்கு பாருங்க. இது என்ன அப்படின்னா, இந்த ஃபாண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இங்க குடுத்திருப்பாங்க. இப்ப இந்த ஃபாண்ட்ல என்ன கரன்சி சிம்பல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப அத செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து அத டீஆக்டிவேட் பண்ணிட்டு மேத்தமேட்டிக்ஸ் சிம்பல் குடுக்குறேன். அதே போல அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிஷனரி லிகேச்சர் குடுத்துருக்காங்க. லிகேச்சர் நம்ம பார்த்தோம். இதுல ஒரு டைப் மட்டும் தான் நமக்கு இந்த ஃபாண்ட்ல கிடைக்குது. அடுத்து ஓப்பன் டைப் ஃபாண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபியூச்சர்ஸ் குடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ட்ரூ டைப்ல ஒரு லிகேச்சர் இருந்தது. இப்ப இதுல பாருங்க 3 லிகேச்சர் இருக்கு. அது இல்லாம இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் தான். ட்ரூ டைப்ப விட ஓப்பன் டைப்ல நெறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இதுதான் இதனுடைய மேஜர் டிஃபரன்ஸ். இப்ப இந்த டிசைன்ல இருக்க ஃபாண்ட் பார்த்தீங்கன்னாக்க, ஓப்பன் டைப் ஃபாண்ட் தான். டெக்ஸ்ட் பேனல் ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் எல்லாமே நமக்கு எனேபிளா இருக்கும். ஸ்டைலிஸ்டிக் ஆல்டர்னேட். ஒரு ஸ்டைலுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் இருக்கும். இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல நெறைய ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அடுத்து ஸ்டைலிஸ்டிக் செட், ஸ்வாஷ் வேரியன்ட், கான்டெக்ஸ்சுவல் ஆல்டர்னேட். இந்த ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபாண்ட்லயுமே எனேபிளா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில ஆப்ஷன் வந்து சில ஃபாண்ட்க்கு எனேபிள் ஆகும். அதே போல இதுல நெறைய வேரியேஷன் குடுத்திருக்காங்க. இது எல்லா ஆல்ஃபாபெட்டுக்கும் அப்ளை ஆகாது. ஏதாவது சில ஆல்ஃபாபெட்க்கு வந்து அந்த சேஞ்சஸ் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைலிஸ்டிக் செட்ல இருக்க ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல 7 ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுல எந்த சேஞ்சஸும் தெரியாது. அத கிளிக் பண்ணிட்டேன். திரும்ப டீஆக்டிவேட் பண்றேன். இப்ப செகண்ட் யூஸ் பண்ணும்போது பாருங்க, ஹெச்சும், உடைய ஹைட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. டீஆக்டிவேட் பண்ணிட்டு திரும்ப ஆக்டிவேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. திரும்ப அத டீஆக்டிவேட் பண்ணிட்டு, இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி தான் இருக்கும். 4, 5 ஒரே மாதிரி இருக்கும். 3க்கும் 4த்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். டீல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். 3ல பார்த்தீங்கன்னா, டீல எந்த சேஞ்சஸ் இருக்காது. பட் 4த் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது டீலயும் ஒரு வளைவு வந்திருக்கும். 4 அண்ட் 5 ஒரே மாதிரி தான் இருக்கும். 2யுமே டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். அடுத்து 6 யூஸ் பண்றேன். 6 அண்ட் 7 ஒரே மாதிரி தான் இருக்கும்.
6 டீஆக்டிவேட் பண்ணிட்டு 7 யூஸ் பண்றேன். 6 ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். டோட்டலா இந்த டெக்ஸ்ட் செலக்டர் தான் இருக்கு. பட் 2 ஆல்ஃபபெட்ல தான் சேஞ்சஸ் இருக்கு. இப்ப நான் இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது ஹெச்லயும், எஃப்லயும் இந்த சேஞ்சஸ் இருக்கு. இதுல இந்த ஸ்டைலிஸ்டிக் செட், இந்த ஆல்டர்னேட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆல்ஃபபெட்லயும் இது சேஞ்சஸ் இருக்காது. சில ஆல்ஃபபெட்ல மட்டும் அந்த சேஞ்சஸ் இருக்கும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப இந்த எஃப் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 6த் ஸ்டைல் நமக்கு தேவையில்ல. 3 யூஸ் பண்றேன். கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆனா நமக்கு போதும். எக்ஸாம்பிள்ல இருக்க மாரியே நமக்கு வந்துருச்சு. அடுத்து இன்னும் சில ஃபாண்ட்ஸ யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாமே ஒரிஜினலா டைப் பண்ணும்போது வரக்கூடிய டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்ட நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏரியல் ஃபாண்ட்ல இருக்கு. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்டைலிஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ், ஸ்டைலிஸ்டிக் செட்டும் தான் நமக்கு எனேபிளா இருக்கு. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். ஐல மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். இந்த ஐக்கும் இந்த ஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இதுல மத்த ஆப்ஷன் எல்லாம் ரொம்ப சேஞ்சஸ் தெரியல. இந்த ஆப்ஷன நன் குடுத்துர்றேன். அடுத்து ஸ்டைலிஸ்டிக் செட்ல பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் நமக்கு எனேபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்றேன். அதுல ஐ மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன டீசெலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா சில லெட்டர்ஸ் வந்து ஸ்மால் லெட்டரா இருக்கு. சில லெட்டர்ஸ் வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல இருக்கு. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். இப்ப இதுல பாருங்க ஐ மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கு. அடுத்து ஸ்மால் லெட்டர்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாரி ஒவ்வொரு ஆப்ஷனா சூஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஆல்டர்னேட்ல நமக்கு வர சேஞ்சஸே ஸ்டைலிஸ்டிக் செட்லயும் கிடைச்சிரும். நான் இப்ப டைரக்ட்டா ஸ்டைலிஸ்டிக் செட் மட்டும் செலக்ட் பண்றேன். இப்ப இந்த இடத்துல வந்து எல் வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். இங்க ஒரு லைட்டா ஒரு வளைவு வந்திருக்கு. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சில லெட்டர் வந்து கேப்பிட்டல் லெட்டர், சில லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். இதுல நெறைய சேஞ்சஸ் இருக்கும். ஏ உடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து ஜேவும் எல்ல சேஞ்சஸ் இருக்கும். கியூ, டி, ஒய் இது எல்லாமே சேஞ்சஸ் இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் கேப்ரியோலா ஃபாண்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஸ்டைலிஸ்டிக் செட் தான் யூஸ் பண்ணோம். இப்ப இதுல இருக்க ஆப்ஷன இங்க சூஸ் பண்றேன். இப்ப இதுல பாருங்க சில அல்பாபெட் மட்டும் நமக்கு ரொம்ப ஸ்டைலிஷா காமிக்குது. கேப்பிட்டல் லெட்டர்ல. ஸ்மால் லெட்டர்ஸ்ல நான் ஸ்டைலிஸ்டிக் செட் 6 யூஸ் பண்றேன். சில அல்பாபெட்ஸ்ல நமக்கு இந்த மாரி டிசைன் கிடைச்சிருக்கு. இப்ப டெக்ஸ்ட்க்கு இடையில கேப் குடுக்கும்போது இன்னும் சேஞ்சஸ் இருக்கும். இப்ப இதுல எஃப் பாருங்க ஸ்பேஸ் விடும்போது சேஞ்ச் ஆயிடுச்சு. எஃப்ன்னு கன்டினியூஸா டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வேற சேஞ்சஸ் இருக்கும். அது 2க்கு ஸ்பேஸ் குடுத்தா இதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஒவ்வொரு அல்பாபெட்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய சேஞ்சஸ் குடுத்துருக்காங்க இந்த ஃபாண்ட்ட பொறுத்தவரைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா, காமிக் சென்ஸ். ஸ்வாஷ் வேரியன்ட்க்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப ஆல்ரெடி நம்ம இது 2மே பார்த்திருக்கோம். ஸ்வாஷ் வேரியன்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சில அல்பாபெட்ஸ்ல அதாவது முக்கியமா கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல சில ஃபாண்ட்ல பார்த்தீங்கன்னா, மேல வளைவு இருக்கும். சில ஃபாண்ட்ல வந்து கீழ இருக்கும். இத வந்து டெயில் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இத கிளிக் பண்றேன். இப்ப இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. டிஎஃபில பார்த்தீங்கன்னா, லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். இது நம்ம நார்மலா யூஸ் பண்ண டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட். இதுல ஸ்வாஷ் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ்ல இருக்கு. இப்ப இத கிளிக் பண்றேன். இதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் இருக்குது ஜிகா ஸ்கிரிப்ட். இந்த ஃபாண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கான்டெக்ஸ்டுவல் ஆல்டர்னேட் வந்து எனேபிளா இருக்கும். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஆப்ஷன வந்து எனேபிள்ல இருக்கு. டிசேபிள் பண்றேன். ஆக்சுவலா இந்த ஃபாண்ட்க்கு டிஃபால்ட்டா நமக்கு எனேபிள் ஆகுது. இப்ப டிசேபிள் பண்ணும்போது லெட்டர் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த எழுத்துக்கள் சேர்ற இடங்கள்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அடுத்து ஒய்ல பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கு. அடுத்த ஆப்ஷன் வந்து கேஸ் சென்சிட்டிவ் ஃபார்ம். இந்த ஃபாண்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த கேஸ் சென்சிட்டிவ் ஃபார்ம் வந்து நமக்கு ஆக்டிவ்ல இருக்கு. இப்ப இந்த ஆப்ஷன் எனேபிளா இருக்கும்போது, நீங்க டெக்ஸ்ட் மோட்ல இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல மிஸ்டேக்ன்னு நமக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும். கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது கேப்பிட்டல் லெட்டர் வரக்கூடிய இடத்துல நம்ம ஸ்மாலாவோ, இல்ல ஸ்மால் லெட்டர் வரக்கூடிய இடத்துல கேப்பிட்டல் லெட்டராவோ மாத்தி நம்ம டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு கிரீன் கலர் இண்டிகேட்டர் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்ப இந்த இடத்துல நான் ஸ்மால் ஆர் டைப் பண்றேன். இப்ப இந்த கிரீன் லைன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இது சில ஃபாண்ட்ல எனேபிள் ஆகுது, சில ஃபாண்ட்ல எனேபிள் ஆகாது. இப்ப இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா, சிட்கா அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்ல இது எனேபிள் ஆயிருக்கு. நான் சில ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளா எடுத்து காமிச்சிருக்கேன். உங்க சிஸ்டம்ல என்ன ஃபாண்ட் இருக்கோ, அந்த ஃபாண்ட்ல இந்த ஆப்ஷன்லாம் என்ன மாரி கிடைக்குது அப்படிங்கிறத பொறுமையா பாருங்க. அடுத்து யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரா ஃபாண்ட். இப்ப இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிடுறேன். பாக்ஸுக்கு ஹாரிசான்டல் சென்டர் சி குடுக்குறேன். வெர்டிகல் சென்டர் இ குடுத்துர்றேன். இப்ப இந்த இடத்துல ஏன் டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைலிஸ்டிக் ஆல்டர்னேட்டும் சரி, ஸ்டைலிஸ்டிக் செட்டும் சரி, நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இப்ப இந்த இந்த ஆப்ஷன் எல்லாமே எல்லா ஃபாண்ட்லயும் மாறி மாறி தான் இருக்கும். அப்போ ஒண்ணொண்ணையும் நம்ம செலக்ட் பண்ணி அத செக் பண்ணும்போது, நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமா இருக்கும். இந்த ஆப்ஷன்லாம் எளிமையா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெக்ஸ்ட் டூல் ஆர் டெக்ஸ்ட் வந்து செலக்டர் இருக்கும்போது, ப்ராப்பர்ட்டி பார்ல பார்த்தீங்கன்னா, இன்டராக்டிவ் ஓப்பன் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு ஓப்பன் டைப் ஃபியூச்சர்ஸ் அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா,
ஆன் ஸ்க்ரீன்ல நமக்கு ஒரு இண்டிகேட்டர் டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் அதோட மீனிங். டூல் டிப் ரீட் பண்ணி பாருங்க. இப்ப இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்றேன். இப்ப நமக்கு ஒய் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஒய் மட்டும் செலக்ட் பண்றேன். அதுக்கு கீழ பாருங்க ஒரு ஆரோ இருக்கு. அந்த ஆரோ கிட்ட மவுஸ் கொண்டு போம்போது ஹேண்ட் சிம்பல் வரும். இப்ப அத கிளிக் பண்றேன். இந்த ஃபாண்ட்க்கு என்னென்ன ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத ப்ரிவ்யூவோட நமக்கு காமிக்கும். ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்து சூப்பர் ஸ்கிரிப்ட்ல இந்த ஒய் எந்த மாதிரி இருக்கும். நீங்க மவுஸ் மூவ் பண்ணீங்கனாவே டெக்ஸ்ட் இங்க சேஞ்ச் ஆகும். அடுத்து ஸ்மால் கேப்ஸ். கேப்ஸ் அப்படிங்கிறது வந்து கேப்பிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இதுல உள்ளது தான். இதுல நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. டெக்ஸ்ட் பேனல்ல பார்த்தீங்கன்னா, இது தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டைலிஸ்டிக் செட்ல என்னென்ன வெரைட்டீஸ் நமக்கு அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத ப்ரிவ்யூ காமிக்குது. இப்ப நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது வந்து 6 யூஸ் பண்ணோம். பட் இந்த இடத்துல நான் வந்து 7 யூஸ் பண்ணியிருக்கேன். 7 கிளிக் பண்றேன். அதே போல இந்த டெக்ஸ்ட்ட இன்னொரு காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஹெச்ச செலக்ட் பண்ணிட்டு, இப்ப ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆல் குடுத்துர்றேன். எகைன் கிளிக் பண்றேன். இப்ப இதுல பாருங்க, ஹெச் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அதாவது இந்த வளைவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்ம டைரக்ட்டா இந்த ஸ்டைலிஸ்டிக் செட்ல யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். அதுவே நீங்க இன்டராக்டிவ் ஓப்பன் டைப்ல யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வளைவு வந்து மேல வர்ற மாதிரி இருக்கும். டைரக்ட்டா ஸ்டைலிஸ்டிக் செட் யூஸ் பண்ணி பாருங்க. அது இல்லாம இன்டராக்டிவ் ஓப்பன் டைப்லயும் என்ன மாரி வருது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபாண்ட்லயும் இத செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாக்ஸோட கலர் சேஞ்ச் பண்றேன். கலர் ஐ டிராப்பர் எடுத்துட்டு இந்த கலர் பிக் பண்ணி இங்க ஃபில் பண்றேன். அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் குடுத்துர்றேன். நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். அடுத்து டெக்ஸ்ட்டுடைய கலர் சேஞ்ச் பண்ணணும். அது இல்லாம இன்னும் சில ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பேனல்ல இருந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அத பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல நம்ம டைப்போகிராஃபிக் டிசைன் பத்தி பார்த்தோம். இன்னும் டிஃபரெண்ட்டா டெக்ஸ்ட்ட யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி பாருங்க. அடுத்து டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பொறுத்தவரைக்கும் லிகேச்சர்னா என்ன? அதுல என்னென்ன வெரைட்டீஸ் இருக்கு? ஸ்டைலிஸ்டிக்ல என்னென்ன வெரைட்டீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ட்ரூ டைப் ஃபாண்ட், ஓப்பன் டைப் ஃபாண்ட்ட பத்தி ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் இதோட கன்டினியூவேஷன் தான் இருக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.